பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 121, இறை வார்த்தை 5. ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மீண்டும் ஒரு ஆண்டை கூட்டிக் கொடுத்திருக்கின்றார். நாம் அனைவரும் 2025வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் உங்களை தாங்கி, உங்களை காத்து, உங்களை கைவிடாதபடி உங்களுக்கு நிழலாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, கடந்த ஆண்டிலே ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மூடி மறைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். அது என்ன வார்த்தை தெரியுமா? நானே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடம் முழுவதும் நிழலாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான தெய்வம்! இவ்வளவு ஆண்டுகளாக நம்மை வழிநடத்திய தெய்வம், இவ்வளவு ஆண்டுகளாக நம்மோடு நடந்த தெய்வம், இவ்வளவு ஆண்டுகளாக நம்மை அரவணைத்து பாதுகாத்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிழலாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையில் கடந்து வந்து நமக்கு நிழலாய் இருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையிலாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலே நாம் வெளியிலே நடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய நிழலை பார்க்க முடிகின்றது. நாம் எங்கெல்லாம் கடந்து செல்கின்றோமோ அங்கெல்லாம் நமது நிழல் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றது. சில நேரங்களில் முன்பாக செல்லும், சில நேரங்களில் பின்புறம் அந்த நிழல் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொல்லுகின்றார், பகலிலும் இரவிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நிழலாய் இருப்பேன், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பேன், என்னுடைய பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அருமையான இறை வார்த்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவரே நம்மை காக்கின்றார், அவர் நம் வலப்புறத்தில் இருக்கின்றார், அவரே நமக்கு நிழல் ஆவார். இந்த இறை வார்த்தையை நீங்கள் சொந்தமாக்கி கொண்டு இந்த வருடம் முழுவதும் அதிகாலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவதை, உங்களோடு நடப்பதை உங்களால் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, நமது நிழல் பகல் நேரத்தில் மட்டுமே நம்மை தொடர்ந்து வரும், இரவு நேரத்திலே நமது நிழலை பார்க்க முடியாது. அதே போல் நாம் வெயிலில் நடந்து போகக்கூடிய வேளையிலே, களைப்பு அடையக்கூடிய நேரத்திலே ஒரு மரத்தின் அடியில் போய் அந்த நிழலிலே நாம் தங்கி இளைப்பாறுகின்றோம். இதற்காக சில நேரங்கள் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் நாம் நடந்து செல்லுகின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளோடு நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகள் சூரியனுக்கு அடியில் நடந்து சென்றாலும் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஏனென்றால் நானே அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 46வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர் நான், கருவில் இருந்தே உங்களை சுமப்பவன் நான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நம்மை ஆசீர்வதித்து, நம்மை சுமந்து, நம்மை இந்த உலகத்தை பார்க்க வைத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவரை சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய
ஆண்டவருடைய வழியிலே நடந்து ஆண்டவரை போற்றி புகழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாம் உருமாற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் எனக்கு நிழலாக அவர் கடந்து வருவதை பார்க்க முடிகின்றது. என்னுடைய 10 வருட குருத்துவ அருட்பொழிவு நாட்களிலே இந்த 10 வருடமாக ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ வேதனைகள் என்னை சூழ்ந்து வந்தன. ஆனால் என் ஆண்டவர் எனக்கு நிழலாய் இருந்தார். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் பொழுதும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்திய தெய்வம் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்களை எரிகிற அக்னி சுளையில் போட்ட பொழுதும் அவர்களுக்கு நிழலாய் இருந்து அந்த தீ எரிகிற அக்னி அவர்களை தொடாதபடி பாதுகாத்த தெய்வம் தானியேலை சிங்க குகையில் போட்ட பொழுது அந்த சிங்கங்களை கட்டி அதனுடைய வாயை கட்டி அவருக்கு நிழலாய் இருந்த தெய்வம் இந்த நாளிலே உங்களுக்கு நிழலாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்த போகின்றார். இந்த வருடம் முழுவதும் உங்களை சுமக்க போகின்றார். எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்றுவிடக் கூடாது. இரண்டாவதாக, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். பாருங்கள், நாம் கடந்த ஆண்டிலே சில நேரங்களிலே ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாராம், என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னால் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே, ஒவ்வொரு நாளும் எனக்கு பிரச்சனைகளும் கண்ணீரும் தான் வருகின்றது, நெருக்கத்தில் இருக்கின்றேனே, ஆனால் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற ஒரு கண்ணீரோடு நீங்கள் கடந்து சென்று இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். திரு பாடல்கள் 38வது அதிகாரம் 21வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே என்னை கைவிடாதேயும், என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதேயும் என்றும் அழகாக தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராய் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதோடு ஆண்டவர் இருந்து அவருடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்றவனாக இருந்து அவர் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தபடியினால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை, ஆண்டவர் கூட இருந்தார். அதே போல் நற்கருணை நாதர் இந்த வருடம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை தாங்கிக் கொள்வார். ஏனென்றால் சில நேரங்களில் சோதனைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய வேளையிலே கைவிடப்பட்ட நிலைமையில் நாம் இருப்போம். எல்லோரும் கைவிட்டு விட்டார்களே, ஏன் நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் ஒரு போராட்டமும் நமக்குள் வரும். அந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், மகனே மகளே, நான் உனக்கு வார்த்தை கொடுத்திருக்கின்றேனே, அந்த வார்த்தையின்படி நான் உன்னை கைவிடாதபடி பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அழகான ஒரு வார்த்தையை யோசுவாவுக்கு கட்டளையாக கொடுக்கின்றார். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயோடு கூட இருந்ததை போல் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கை நெகிழவும் மாட்டேன் என்று ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு வாக்கை கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சந்திக்கும்படியாக அங்கே குடியிருந்து ஆண்டோடைய பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் அவரோடு கூட நடந்தார். அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நிழலாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் என்னுடைய பிள்ளைகளை காப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எரேமியா 15வது அதிகாரம் 21வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீயோரின் கையினின்றும் நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியில் இருந்தும் உன்னை மீட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். பாருங்கள், நீங்கள் கடந்த ஆண்டிலே அல்லது
அல்லது உங்களுடைய வாழ்நாளிலே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம். உங்களோடு கூட இருந்தவர்கள் கூட உங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாதபடி உங்களோடு கூட இருந்த நண்பர்கள் உங்களை காட்டி கொடுத்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு துரோகியாக மாறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்கள் நடுவிலும் உன்னை காத்து வழிநடத்திய நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் யோசித்துக் கொண்டு இருந்தால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே எப்படிப்பட்ட சோதனைகளும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், ஆண்டவர் உங்களை காத்து கொள்வார். பாருங்களும் அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்தது. கோலியாத் இஸ்ரவேல் படைக்கு முன்பாக நின்று அங்கு இருந்த சவுல் அரசனையும் இஸ்ரவேல் படை வீரர்களையும் இஸ்ரவேல் மக்களையும் குறித்து அவதூறாக பேசிக்கொண்டு இருந்தான். அந்த நேரத்திலே ஆண்டவராகிய கடவுள் தாவீது என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவனை அந்த போர் முனைக்கு அனுப்பி எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை பழித்துரைத்து கொண்டு இருந்த அந்த கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்தி அவனை வீழ வைத்து அவனை கொன்று அந்த இடத்திலே ஆண்டவருடைய பெயரை நிலைநாட்ட செய்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாப்பார். ஒருவேளை கொள்ளை நோயில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், பல வகையான நோய்களினால் நீங்கள் கடன் பிரச்சனையோடு இருந்து எவ்வாறு இந்த கடனை நான் அடைக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இருக்கலாம். உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளை காப்பேன், நான் அவர்களை கைவிட மாட்டேன், அவர்களுக்கு நிழலாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆண்டவர் நற்கருணையிலே பிரசன்னமாய் இருப்பதை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போங்கள். எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் ஆண்டவரிடம் தெரியப்படுத்தி அவரிடம் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தவறுகிற நேரத்திலே அதிலிருந்து எழுந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் உங்களை இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நிழலாக இருப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை காத்து கொள்வார். எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு கவலைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவரிடம் நாம் இந்த நேரத்திலே சரணடைவோம், ஆண்டவரிடம் பேசுவோம், அவரிடம் ஜெபிப்போம், இந்த வருடத்திற்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய ஆண்டிற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ மக்கள் இந்த ஆண்டை பார்க்க வேண்டும், இந்த ஆண்டிலே பல காரியங்களை செய்ய வேண்டும், பல வகையான முயற்சிகளை எடுக்க வேண்டும், மேல் படிப்பிற்கு செல்ல வேண்டும், மேலே நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும், என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று சொல்லி இருந்தவர்கள் எல்லோருமே அநேக பேர் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே. ஆனால் நீர் எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கின்றீர். எதற்காக? எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களுக்கு நிழலாய் இருப்பதற்காக, எங்களை காத்து வழிநடத்துவதற்காக, எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருப்பதற்காக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய ஆண்டிலே உமது பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து உமது திரு பிரசன்னத்தை நாடி உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபித்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும், இரவு நேரத்திலே குடும்பமாய் இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டை நாங்கள் உமது
உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். காலத்தை இரண்டாக பிரித்த தெய்வமே, உம்மை மட்டுமே நம்பி வாழ நீர் எங்களோடு வழி நடப்பீராக, எங்களுக்கு துணையாக இருப்பீராக, எங்களோடு தங்குவீராக, எங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசுவீராக. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை கொடுத்து பாவத்தை விட்டு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நமக்கு நிழலாய் இருப்பார். எனவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வருவோம். இன்னொரு முறை ஆண்டவருடைய பெயரினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்திருக்கின்றோம். அவர் இந்த நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை தலை வணங்கி பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.